வெளிப்படுத்தும்படியாக கிருபைகளை அபிஷேகங்கள் தந்து பயன்படுத்தும்படியாக நாம் தேவனோடு கூட தேவனை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம நன்றியோடு துதிக்கிறையா. உம்முடைய கர்த்தாய் வார்த்தையை ஆண்டவரே சுவிசேஷமா அறிவிப்பதற்காய் ஆண்டவரே உம்முடைய மகனை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ரீமாக்கா தரல ரீபா தரல ரீபா லபா லபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே தேவனாகி கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால அந்த உண்மை உள்ள தெய்வத்துக்கு நாம் உண்மை உள்ளவராய் மாறுவோமானால் கர்த்தர் இந்த தேசத்திலே உலகத்திலே நம்மை மேன்மையாய் மாற்றுவார். நம்மை உயர்த்தி நல்ல ஸ்தானத்திலே தேவன் கொண்டு வருவார். ஏன்னு சொன்னார், அவர் வாக்கு மாறாத தேவன். உண்மை உள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொண்டு போவதற்கு உதவி செய்கிற தேவன். அதை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அதை வார்த்தை இந்த உலகத்தில் சொல்வதற்கு யாரெல்லாம் அச்சப்படாதபடி நாம் தைரியமாய் அவனுடைய வார்த்தை பேசுகிறோமோ அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உயர செய்யும். நம்முடைய குடும்பத்துல உயர்வை கொண்டு வரும், நம்முடைய வேலை ஸ்தலத்துல உயர்வை கொண்டு வரும். அந்த காரியத்தை தான் எப்போது நமத்தில் அன்பு விசேஷம் சகோதரர் செய்து கொண்டிருக்கிறபடினால நீங்களும் நான் ஒரு தீர்மானத்தோடு இந்த உபவாச நாளில நாம் கடந்து போவோம். அந்தபடியே இந்த 21 நாள் உபவாசத்துல இந்த வாழ்க்கையில இன்றைக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறையா, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிற உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு மனுஷியாய் ஒரு மனுஷனாய் நான் இந்த இடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட அன்றுவரே இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக் கொள்ளப்போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக நிச்சயமாய் கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை அந்த முறை இந்த உபவாச நாட்களிலே இந்த உலக ரட்சக திருச்சபையில் 21 நாள் உபவாசத்துல இந்த நாளில கர்த்தாவே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பலப்படுத்தும் கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலனை, நல்ல கிருபைகள், நல்ல அபிஷேகங்களை தந்து தேவனிடத்து பயன்படுத்துங்க. அவருடைய சோர்வடைய செய்கிற எல்லா விதமான கட்டுகளை, சாபங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நடந்து பாதுகாத்துகளும் ஆசீர்வதிவை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என்னுடனே வசனாத்தை சோதரி எல்லாத்துமாவே கத்தரை சோதரி அவர் செய்த சகல வராதே. ஆமே ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பிற்கும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவலும் நாம் அனைவருடைய விசேஷங்கள் எல்லா பரிசுத்தவான்களும் இன்னும் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமே ஆமே.